விவிஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா. நான் இன்றைக்கி 3 பேருக்கு சமைச்சிட்ருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 5-6 முந்திரி பருப்பு, 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது முதல் ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இது பேரில் பட்டர் மசாலான்னு இருக்கு இல்லைங்களா, அதனால் இதுக்கு பட்டரை யூஸ் பண்ணி குக் பண்ணால் தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். பட்டர் இல்லைன்னா நெய்யோ எண்ணெயோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். கொஞ்சமாக பட்டர் போட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயத்தை குக் பண்ணணும். இது நம்ம டீப் குக்லாம் பண்ண போகிறதில்ல, நம்ம இது ஒரு பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். அதனால் ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வந்துட்டு பீஸ் மசாலா, சென்னா மசாலா ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த மசாலா செய்யும் போது வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்போம். ஆனால் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்துட்டு ஒரு மீடியம் குக் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேஸ்ட்டாக்கிட்டு மறுபடியும் அதை வந்துட்டு நம்ம செகண்ட் டைம் குக் பண்ணோம். அப்போ தான் இந்த மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், எனக்கு வெங்காயம் கொஞ்சமாக வந்து பச்சை வாசம் போன அப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டேன். இப்போ தக்காளி குக் பண்ணணும். தக்காளியோட பச்சைத்தன்மை போனப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட அந்த இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு இருக்குது இல்லையா, அதையும் போட்டு குக் பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன், குக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வதங்கி முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குனா போதும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நான் அதை வந்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டேஜ் 2, திரும்பியும் நாம் வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்துருக்கோம். அது வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து மசாலாக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, இந்த மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு போட்டு விழுது, அந்த விழுதையும் இதில் போட்டு குக் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் தேவைப்படாது. பச்சை மிளகாவோட காரம் ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ரிச்சான டெலிஷியஸான ரெசிபி. ஏன்னா நம்ம இதில் வந்து பன்னீர் சேர்க்குறோம், பட்டர் சேர்க்குறோம், க்ரீம் சேர்க்குறோம். அதனால் நான் எப்பயுமே இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணால் ஆட் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது உங்களோட விருப்பம். அது மாதிரி இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சீக்ரெட் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டர் சேர்த்து நம்ம குக் பண்ணுறோன்னா நமக்கு வந்துட்டு சட்டுன்னு அடி பிடிச்சிடும், கரிஞ்சிடும். அதனால் பட்டர் போட்டிங்கன்னா வந்துட்டு பக்கத்தில் இருந்து குக் பண்ணுங்கள். இல்லை ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். இப்போ எனக்கு அதை வந்துட்டு வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து விழுது அரைச்சி வச்சுருந்தது எடுத்து சேர்த்தாச்சு. விழுது சேர்த்த அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள். நீங்கள் யூஸ்வலாக வந்து சமையலுக்கு எந்த மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் வந்து இதுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ரொம்ப ரெட்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட் மாதிரி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கவே இல்லை. அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு மிக்சியில் கொஞ்சமாக ஒட்டி இருந்தது இல்லைங்களா, அதை மட்டும் கொஞ்சமாக வாஷ் பண்ணி மட்டும்தான் சேர்த்தேன். அடிஷ்னலாக வாட்டர் சேர்க்காதீங்க. ஏன்னா அடிஷ்னல் வாட்டர் சேர்க்கும் போது ஒன்று வந்து பாயில் ஆகும்போது ஸ்டவ் ஃபுல்லாக தெரிச்சிட்டே இருக்கும், தனியாக ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணோன்னா. அது மாதிரி டேஸ்ட்டும் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு குவான்டிட்டி தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து தக்காளி, வெங்காயம் ஆட் பண்ணுறது மூலிமா தான் வந்துட்டு விழுதை வந்து நீங்கள் சேர்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள்.
பன்னீர் வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிச்சா அது ரப்பர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் பன்னீர் போட்டுனா ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே அதுக்கப்புறம் இறக்கிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் இறக்க போகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி பன்னீர் சேர்த்தா போதும். ஓகேங்களா? நம்ம வீட்டிலேயே பன்னீர் மேக் பண்ணலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா அது செப்பரேட் வீடியோவை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு நம்ம அடிக்கடி சாப்பிட்லனா கூட ரேராக மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு சேஞ்சாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் போக வேண்டிய அவசியத்தை குறைச்சிடும். குழந்தைங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு ரிச் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் இருந்துட்டு இதை ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லதில்லை இல்லைங்களா? எனக்கு இன்றைக்கி ஃப்ரோசன் பன்னீர் தான் கிடச்சிது. அது ஆல்ரெடி க்யூப்டாக தான் இருக்குது. டேரெக்டாக நான் அதை ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1 hour முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஒரு 3 to 5 மினிட்ஸில் நம்ம இதை இறக்கிடணும். இறக்க போகும்போது நீங்கள் கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணி இறக்குங்க. அது மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஸ்பூனால் சுகர் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பார்த்து ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு சுகரும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துருக்குறேன். ஏன் சுகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புளிப்பு காரம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட்டுக்கு கொண்டு வரும். அதனால தான் சுகர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்காததால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு டைட் கிரேவி பதத்துக்கு இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பூரி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட புலாவ், எந்த மாதிரி வெஜ் ஆர் நான்வெஜ் புலாவ், இது கூடலாம் வந்து நல்லாவே செட் ஆகும். சூப்பராக வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை குக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ரிச்சான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஏன் நம்ம ரிச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்திரி, க்ரீம், பன்னீர், பட்டர் அப்படின்னு எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம். அதனால தான் இது வந்து ஒரு ரிச்சான பன்னீர் பட்டர் மசாலா. ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.